நடிகை கார்த்திகாவுக்கு நிச்சயதார்த்தம். மாப்பிள்ளையை கட்டி பிடித்தபடி புகைப்படத்தை வெளியிட்டார். தமிழில் பல வெற்றி படங்களில் நடித்த நடிகை ராதாவின் மூத்த மகள் கார்த்திகா. இவர் பாரதி ராஜாவின் அன்னக்குடி படத்தில் கதாநாயகி நடித்தார். அதற்கு பிறகு ஜீவாவுடன் கோ என்ற வெற்றி படத்தில் நடித்தார். அதற்கு பிறகு அருண் விஜயுடன் ஒரு படத்தில் கதாநாயகி நடித்தார். தமிழ் மலையாளத்தில் பல படங்களில் நடித்தார். ஆனால் வெற்றி படங்களாக அவை அமையாததால் கொஞ்சம் விசனப்பட்டார். இதன் காரணமாக சினிமாவை விட்டு விலகினார். சமீபத்தில் கார்த்திகா நிச்சயார்த்த மோதிரத்துடன் ஒரு இளைஞரை கட்டிப்பிடித்தபடி வலையளத்தில் புகைப்படம் வெளியிட்டார். விரைவில் கார்த்திகா இந்த இளைஞரை திருமணம் செய்து கொள்ளப் போகிறார். ஆனால் வருங்கால மாப்பிள்ளை பற்றி கார்த்திகா எந்த விஷயத்தையும் குறிப்பிடவில்லை. ஆனால் திருமணம் நடப்பது உறுதி. முத்தக்காட்சியில் நடிக்க மறுப்பு. நடிகை மைனிஷா கொய்ராலா இவருக்கு திருமணமாகி குழந்தைகள் இருக்கிறது. இவர் திருமணமான பிறகும் சினிமாவில் நடித்து வருகிறார். நல்ல திறமையை வெளிப்படுத்தி வருகிறார். சமீபத்தில் ஆதிராஜன் கதை திரைக்கதை வசனம் எழுதி இயக்கிய நினைவெல்லாம் நீயடா என்ற படத்தில் இவர் கதாநாயகன் நடித்து கொண்டிருக்கிறார். கதாநாயகன் பிரிட்ஜனுடன் ஒரு லிப்லாக் உதட்டோடு உதடு முத்தம் காட்சியில் நடிக்க வேண்டியிருந்தது. ஆதிராஜன் இதை சொன்னார். ஆனால் திட்டவட்டமாக முத்த காட்சியில் நடிக்க முடியாது என்று மறுத்துவிட்டார் மனிஷா கொய்ராலா. இதனால் 2 நாட்கள் படப்பிடிப்பு தாமதமானது. அதற்கு பிறகு அவரை சமாதானப்படுத்தி அந்த படக்காட்சியை எடுத்தார் இயக்குனர் ஆதிராஜன். அது மட்டுமல்ல, நடன காட்சியில் கதாநாயகன் பிரஜினியுடன் கட்டிப்பிடித்து நெருக்கமாக நடிக்க வேண்டும் என்று உத்தரவிட்டார் ஆதிராஜன். அந்த உத்தரவையும் காதில் போட்டுக்கொள்ளாமல், நடிப்பதாக இருந்தால் நடன காட்சியில் நடிப்பேன், நெருக்கமாகலாம் நடிக்க மாட்டேன் என்று சொல்லி ஆதிராஜனின் மூக்கை அறுத்து விட்டார் மனிஷா. பால் பண்ணை தொடங்கிய டிவி நடிகை. பல டிவி தொடர்களில் கதாநாயகி நடித்து கொண்டிருப்பவர் சைத்ரா ரெட்டி. இவர் சைடு பிஸ்னஸாக பால் பண்ணை தொடங்கியிருக்கிறார். முதலில் 10 மாடுகளை வாங்கி பண்ணை தொடங்கியிருக்கிறார். விரைவில் இது 500 மாடுகளாக ஆகும் என்று சொன்னார் சைத்ரா ரெட்டி. நடிப்பை மட்டும் நம்பியிருக்காமல் சைடில் ஒரு நல்ல வியாபாரம், அதுவும் பால் பண்ணை தொடங்கியிருக்கிற சைத்ரா ரெட்டியை ஜெம் டிவி வாழ்த்துகிறது. பாடுவதற்கு சம்பளம் வாங்காத அனிருத். இசையமைப்பாளர் அனிருத் மீது பல பின்னணி பாடகர்கள் குறை சொல்லி கொண்டிருக்கிறார்கள். அனிருத் இசையமைக்கும் படங்களில் பல பாடல்களை அனிருத்தே சொந்த குரலில் பாடிவிடுகிறார்கள். எனவே பின்னணி பாடல்களுக்கு அனிருத் இசையமைக்கும் படங்களில் வாய்ப்பு தருவதில்லை. இதன் காரணமாக பல பிரபல பின்னணி பாடகர்கள் அனிருத்தை வசைபாடி கொண்டிருக்கிறார்கள். இசையமைப்பாளர் இசையமைக்கிற வேலையை பார்க்க வேண்டியதானே. ஏதோ ஒரு ஆசைக்காக 2 படத்தை பாடினா போகுது, எல்லா படத்துலையும் இவரே பாடிக்கிட்டு இருக்காரு என்று பொச்சரிப்புடன் கருத்து தெரிவித்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அனிருத்திடம் கேட்ட பொழுது, நான் பிற இசையமைப்பாளர் படங்களில் பாடும் பொழுது பணம் வாங்குவதில்லை என்று தடாலடியாக அறிவித்திருக்கிறார் அனிருத். தமிழில் முதல் ஏலியன் படம் அயலான். சிவகார்த்திகேயன், ரகுல் பிரீத் சிங் ஜோடியாக நடிக்கும் படம் அயலான். இந்த படத்திற்கு இசைப்புயல் ஏஆர் ரஹ்மான் இசையமைத்திருக்கிறார். ரவிக்குமார் கதை திரைக்கதை வசனம் எழுதி இயக்கியிருக்கிறார். தமிழில் முதலில் வெளியாகும் ஏலியன் படம் இதுதான். இந்த படத்தில் 4000க்கும் மேற்பட்ட விஎஃப்எக்ஸ் காட்சிகள் இடம்பெற்றுள்ளன. இந்த படம்தான் சிவகார்த்திகேயன் நடிக்கும் படத்தில் அதிகமான பெரும் பொருட்செலவில் தயாரிக்கப்பட்ட படம். ஆரம்பத்தில் பாதியிலேயே இந்த படம் கைவிடுவதாக இருந்தது. ஆனால் படத்தின் புகழ், பெருமை, வீரியம் கருதி தொடர்ந்து நடைபெற்றது. இந்த படத்திற்கு தன்னுடைய பெரும்பகுதி சம்பளத்தை வாங்காமல் பணி செய்திருக்கிறார் சிவகார்த்திகேயன். ஏன்னா படத்து மேலே அவ்வளவு நம்பிக்கை. முதலாக கன்னியாகுமரி தமிழ் பேசுகிறார் ரஜினி. ரஜினி நடிக்கும் 170வது படத்தை ஜெய் பீம் படத்தை எழுதி இயக்கிய ஞானவேல் எழுதி இயக்கி கொண்டிருக்கிறார். இந்த படத்தின் படப்பிடிப்பு கேரளா, பனகுடி, நெல்லை மாவட்ட பகுதிகளில் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த படம் போலி என்கவுண்டர் பற்றிய கதை. இந்த படத்தில் மீண்டும் போலீஸ் அதிகாரியாக நடிக்கிறார் ரஜினிகாந்த். இந்த படத்தில் என்னுடைய புதிய பரிமாண நடிப்பையும் மற்றும் நான் முதலாக கன்னியாகுமரி தமிழ் பேசி நடித்திருக்கிறேன். இந்த வயதிலும் தன்னுடைய நடிப்பில் புதிய மாற்றத்தையும்
முதலில் கன்னியாகுமரி தமிழ் பேசி நடிக்க முன்வந்திருக்கும் ரஜினி நடிப்பின் மீது எவ்வளவு ஆர்வம் கொண்டிருக்கிறார் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளலாம். ஆனால் இதுவரைக்கும் தமிழ் பேசியிருக்கிறார் ரஜினிகாந்த். ஆனால் அந்த தமிழ் முழுமையான தமிழ் இல்லைன்னு நமக்கு தெரியும். ஆனால் தடவையாக கன்னியாகுமரி தமிழ் பேச போகிறேன்னு சொல்கிறாரு ரஜினிகாந்த். படம் வரட்டும், பார்த்துட்டு கருத்தை சொல்லுவோம். அதுக்கு முன்னாலே சொல்லப்படாதுல்ல. ஊர்வசி மகளும் சினிமாவில் நடிக்க வருகிறார். நடிகை ஊர்வசி புரட்சித் தலைவரின் கலைவாரிசு கே பாக்யராஜ் அவர்களால் முந்தானை முடிச்சு படத்தில் கதாநாயகி அறிமுகப்படுத்தப்பட்டவர் ஊர்வசி. இவர் ரஜினிகாந்த், கமலஹாசன் உள்ளிட்ட அத்தனை நடிகர்களுடன் ஜோடியாக நடித்தவர். தமிழ், மலையாளம், தெலுங்கு என்று பல மொழிகளில் வரிந்து கட்டிக்கொண்டு சூப்பர் வேடங்களில் நடித்தவர். இப்போது காமெடியாகவும் குணச்சித்திர நடிகையாகவும் நடித்து கொண்டிருக்கிறார் ஊர்வசி. இவர் சில ஆண்டுகளுக்கு முன்பு மலையாள சூப்பர் ஸ்டார் மனோஜ் கே ஜெயின் என்பவரை காதலித்து திருமணம் செய்து கொண்டார். இருவருக்கும் ஒரு மகள் பிறந்தது. அவருக்கு குஞ்சட்டா என்று பெயர் வைத்தார்கள். சில ஆண்டுகளிலேயே மனோஜ் ஜெயனுக்கும் ஊர்வசிக்கும் கருத்து வேறுபாடு ஏற்பட்டு பிரிந்தார்கள், விவாகரத்து பெற்றுக்கொண்டார்கள். ஆனாலும் மகள் தானே, அதனால் குஞ்சட்டா மகள் அடிக்கடி தாய் நடிகை ஊர்வசியை வந்து சந்தித்து போவார். சமீபத்தில் ஊர்வசியுடன் மகள் குஞ்சட்டா ஃபோட்டோ எடுத்த புகைப்படத்தை வெளியிட்டிருந்தார் ஊர்வசி. இந்த புகைப்படத்தை பார்க்கும் பொழுது ஊர்வசியின் ஜெராக்ஸ் காப்பியாக குஞ்சட்டா திகழ்ந்தார். நிச்சயமாக குஞ்சட்டா சினிமாவில் நடிகையாக வலம் வருவார் என்பது உறுதியாக அந்த படத்தில் இருந்து தெரிய வருகிறது. ஆனாலும் இப்போது மனோஜ் கே ஜெயனிடம் தந்தையிடம் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் குஞ்சட்டா. மனோஜ் கே ஜெயனுடைய ஒப்புதலின் பேரில் குஞ்சட்டா சினிமாவுக்கு கதாநாயகியாக அறிமுகமாவார் என்று தெரிகிறது. கிராமத்து பள்ளிக்கூடங்களுக்கு சென்று ஆசிரியை வேலை பார்க்கும் நடிகை பிரணீதா. நடிகை பிரணீதா தமிழ், மலையாளம், கன்னடத்தில் பல படங்களில் நடித்தவர். இவர் ஒருவரை காதலித்து திருமணம் செய்து கொண்டார். திருமணத்துக்கு பிறகு சினிமா வாய்ப்பு அதிகமாக வரவில்லை. ஆனாலும் பொது சேவை செய்ய வேண்டும் என்பதற்காக நடிகை பிரணீதா கிராமத்து பள்ளிகளுக்கு சென்று அந்த பள்ளிகளை தத்தெடுத்து அந்த மாணவர்களுக்கு இலவசமாக படிப்பு சொல்லித் தருகிறார். இலவச ஆசிரியராக பணிபுரிகிறார் நடிகை பிரணீதா. உடனே பத்திரிகை நிருபர்கள் அவருடன் சென்று, என்னங்க சமூக சேவையெல்லாம் செய்கிறீங்களே, இந்த தொகுதியில் எம்எல்ஏவை நிற்க போகிறீங்களான்னு கேட்டதுக்கு, இதான குசும்பு, நான் ஏதோ பொழுதுபோக்குக்காக என்னுடைய நேரத்தை பயன்பாடு உள்ள வகையில் செலவு செய்யணுங்கிறதுக்காக பள்ளிக்கூடத்து பிள்ளைகளுக்கு பாடம் கற்றுக் கொடுக்குறேன். அதை போய் தப்பாக பேசுகிறீங்களே, ஆளை விடுங்க சாமி, அரசியல் வேண்டாம், உங்கள் கேள்வி வேண்டாம் என்று ஒதுக்கி கொண்டார் நடிகை பிரணீதா. பிரிட்டிஷ் அரசாங்கம் கொடுத்த நிலத்தை வாங்க மறுத்த நடிகர் எம்கே தியாகராஜ பாகவதர். இவர்தான் தமிழ் பட உலகின் முதல் சூப்பர் ஸ்டார். பிரிட்டிஷார் காலத்தில் இவர் செஞ்சிலுவை சங்கத்துக்கு பல இலவச கச்சேரிகளை செய்து கொடுத்தார். இதனால் செஞ்சிலுவை சங்கத்துக்கு பல லட்சம் வருமானம் வந்தது. இதை பார்த்த பிரிட்டிஷ் அரசாங்கம் தியாகராஜ பாகவதரை பாராட்டி அவருக்கு திருச்சி, திருவெரும்பூர் பகுதிகளில் 100 ஏக்கர் நிலத்தை எழுதி கொடுத்தது. ஆனால் கௌரவமாக அந்த நிலங்களை வாங்க மறுத்துவிட்டார் கான குரலோன் தமிழ் படத்தின் முதல் சூப்பர் ஸ்டார் எம்கே தியாகராஜ பாகவதர்.